வைரமுத்து சாரை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகலை. அவர் 1 hour வந்து சிட்டிங் உட்காந்துதே அந்த சாங் ஓகே ஆகிரும். ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோடு அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு, உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ் பணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக. அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் டியூன் பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்னைக்கு வைரமுத்து சார் இருந்தார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் வந்து நான் டியூன் இப்படி பாடுறேன், தானண்ண தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானண்ண தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படின்னா எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே இது நல்லாவே இல்லையே அப்படின்ட்டாரு. அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புள்ள இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து கம்போசர்ஸுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட வந்து நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்ன, அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறது சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த கதை சொல்லும் போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.